நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கும் சரி உள்ளூர்லேயும் சரி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம பிக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2,00,000 5,00,000 வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல், நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான ரொம்ப தரமான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரை காட்டிலும் வெளியில் எந்த இடத்துலையும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் அதே போல் சீப்பஸ்ட் ப்ரைஸாகவும் நம்ம மேனுஃபேக்சரிங் அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுற இடத்துல மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊருங்களில் இருக்குது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம ஊருங்களிலே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊருகளிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிட்டிலையும் வில்லேஜ்லேயும், அதாவது அந்த சிட்டியில் நம்ம இல்லை வில்லேஜில் விளையக்கூடியதெல்லாம் கொண்டு சிட்டியில் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதை எப்படி எடுக்கிறது, ஒரு சாமானிய மக்களும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா வேர்க்கடலை. ஸோ இந்த நிலக்கடலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஹையஸ்ட்டு நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். இந்த நிலக்கடலையை பொறுத்தளவுக்கு வெளிநாட்டுகளில் இதோடைய தேவைகள் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த நிலக்கடலை உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சால்ட்டில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தோலோடைய ஷெல்லோடைய சால்ட்டில் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணும்போது இதோட விலைகள் மட்டும் பார்த்திங்கன்னா $9 உங்களுக்கு $9 அளவுக்கு இதோடைய விலை. இங்கே இருக்கிற நிலவரம் சொல்கிறேன் வெளிநாடுகளில். இப்போது நம்ம ஊருங்களே விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 15%லேருந்து 20% வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக கல்டிவேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஹோல்சேலர்கிட்ட ஒரு டீலர்கிட்ட வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதோடைய பேக்கிங் குவாலிட்டியை மட்டும் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாதுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட பேரே கெட்டு போயிடும். திருப்பி அந்த ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. ஸோ குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம நல்ல தரமான ப்ராடக்ட், பரவாயில்ல ஒரு $2 $3 அதிகமாக ப்ரைஸ் இருந்தால் கூட தரமான ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க முன் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடியது வேர்க்கடலை. ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். அதே வேர்க்கடலை பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ்லேருந்து நம்ம ஊர் சிட்டிங்கள்லேயே வந்தாலே நமக்கு நிறைய இடத்துல வேர்க்கடலை எல்லா சீசன்லேயும் எல்லா டைம்லேயும் கிடைக்காது நமக்கு. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கொடுக்கலாம். நீங்கள் ஒரு கிலோ வேர்க்கடலை நார்மலாக ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா $60 வாங்குறீங்களா இல்லை $30 வாங்குறீங்களா, அந்த மாதிரி ரேட் கால்குலேட் பண்ணணும். இப்போ ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ₹60லேருந்து ₹80 வரைக்கும் அந்த ரா கிரவுண்ட்நட் நீங்கள் வாங்குறீங்க வித் ஷெல்லோட நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ₹120லேருந்து ஒரு ₹150 ப்ராஃபிட் வைக்கிறீங்க அதில். அதாவது டோட்டல் அமௌண்ட் சொல்கிறேன். ஒரு ₹60லேருந்து ₹70 உங்களுக்கு அதோடைய எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னா அதுக்குடைய உங்களுக்கு பேக்கிங்க்கு, அது நீங்கள் சால்ட்டில் ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் போக உங்களுக்கு நார்மலாகவே ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹30லேருந்து ₹40 அப்படின்ற ப்ராஃபிட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ₹40 நீங்கள் ப்ராஃபிட் வைக்கிறீங்க, ஒரு 1000 கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய லாபம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ₹40,000. இது எல்லா இடத்துங்களுக்குமே நீங்கள் சப்ளை பண்ண முடியும். சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து, நார்மல் கடைங்கள்லேருந்து, கிராசரி ஷாப்லேருந்து, நீங்கள் காய்கறி கடைங்கள்லேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களால் பண்ண முடியும். இதுவே வெளிநாட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கிலோ இங்கே இருக்கிற ரேட்டு உங்களுக்கு $10 $15 போது ₹600 $700 ரேட்டு. ஆனால் அப்படியே ₹600 $700 எனக்கு கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக ஷிப்பிங்கோட காஸ்ட் இதில் இருக்குது. நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு இம்போர்ட் இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோடைய டியூட்டி சார்ஜஸ் இது எல்லாமே இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு ₹40 இங்கே ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இங்கே கண்டிப்பாக ஒரு ₹200 அதுக்கு உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே 1000 கிலோ நீங்கள் அதாவது ஒரு டன்னு நீங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு உங்களுக்கு ₹2,00,000 வரைக்கும் வருமானம். இப்போது டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க
கல்டிவேட் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபமாகவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ அதுதான் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு லோவஸ்ட் ப்ரைஸு அந்த ப்ராடக்டை எப்படி வந்து நம்ம அதை மதிப்பு கூட்டி அதிகமான விலைக்கு வந்து விற்கிறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு. அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை எங்கே போய் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சிடுச்சினாலே உங்களால் ஈஸியாக வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்து ஷைன் ஆகிட முடியும். இது வந்து வேர்க்கடலைக்கு மட்டும் இல்லை, இது போல் நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது. காய்கறிகள்லேயே இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் காய்கறிகள் வந்து வெளிநாடுகளில் விளையவே விளையாது அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சைனாவிலேருந்தோ வியட்நாம்லேருந்தோ இல்லை மெக்சிகோலேருந்தோ இந்தியாவிலேருந்தோ இந்த மாதிரி தான் கொண்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட விலை இப்போது இந்தியாலேயும் நான் பொருள் வாங்கியிருக்கேன், அங்கேயும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சமைச்சிருக்கேன், இங்கேயும் வந்து நான் பொருள் வாங்குறேன்னும் போது எனக்கு அந்த 2 ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அந்த லைசன்சிங், டாக்குமெண்டேஷன்ஸு, ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணுறது, விலை நிர்ணயம் பண்ணுறது, பையர், இதெல்லாம் இனிஷியலாக இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸு. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். நல்ல ஒரு லாபமே எடுக்க முடியும். இப்போ ஒரு பிஸ்னஸை ஒரு வாட்டி நம்ம செட் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளைண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, அவங்களுக்கு கரெக்டாக ஷிப்பிங் போகுது, கரெக்டாக நம்ம சோர்ஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேருதுன்னும் போது நெக்ஸ்ட்டு செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து டிரான்சாக்ஷன்லாம் மெனக்கடவே வேணாம். நீங்கள் ஈஸியாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இனிஷியல் ஸ்ட்ரகிள், ஒரு ஜென்யூனான பையரை வந்து கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது சோர்சிங், நீங்கள் எப்படி உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருங்கள்லேயே வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி அளவுக்கு எக்ஸ்போர்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணுறாங்க, எங்கெல்லாம் தேவை, அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸே நமக்கு இருக்குது எக்ஸ்போர்ட் லிஸ்ட்டில். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்பரான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். நிறைய செலவெல்லாம் ஆகாது. ஒரு 1000 1500 தான் நான் எடுக்கும் போது. நான் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-7 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு எக்ஸ்போர்ட் லைசன்ஸு. இப்போது ஸ்டாண்டர்டாக என்ன விலை, அதாவது என்ன ஃபீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 ருபீஸ்க்கு மேலே ஃபீஸ் ஏறி இருக்காது. ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஏஜென்ட் யாருமே தேவை கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்மளே டேரெக்டாக போய்ட்டு ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை அட்டாச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 15 டேஸில் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இம்போர்ட்டுக்கும் லைசன்ஸ் எடுக்கணும், எக்ஸ்போர்ட்டுக்கும் லைசன்ஸ் எடுக்கணுங்க. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றத பார்த்துட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் எடுத்துருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஊருக்குள்ளேயே விற்க போகிறோன்னா அது தேவை கிடையாது. நமக்கு ஃபுட் லைசன்ஸ் இருந்தாலே போதும். நார்மலாக கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.